குதிக்க தோணுது. அவசரப்படாத ஜோயா, நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி அதுல விளையாடலாம். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப வெயில் காலம் வேற, அடிக்கிற வெயிலுக்கு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி அதுல இந்த ஆர்பிஸ் பால் எல்லாம் போட்டு விளையாடினா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. ஆமாடா மணி, எனக்கு நல்லா ஸ்விமிங் தெரியும். நான் எப்படி ஸ்விமிங் பண்றேன்னு மட்டும் பாருங்க. செம்ம ஜாலியா இருக்க போகுது. சரி சீக்கிரமா போய் எல்லாம் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸ்விமிங் பூல சூப்பரா ரெடி பண்ணியாச்சுல. இப்போ இதுல இந்த ஆர்பிஸ் பால் ஃபுல்லா போட்டுறலாம். ஆமா, ஃபுல்லா போடு சாரா, அப்பதான் விளையாட நல்லா இருக்கும். எனக்கு வேற ஸ்விம்மிங் தெரியாது. சரி பரவாயில்ல, பாத்துக்கலாம். இப்ப பாத்தியா, அந்த ஆர்பிஸ் பால் போடவே சூப்பரா இருக்குல்ல. அத பார்க்கவே அழகா இருக்கு. நம்ம ஸ்விம்மிங் பூல் கலர்ஃபுல்லா அழகா மாறிடுச்சுல. இதுல ஃபிஷ் போட்டு விளையாடினா இன்னும் ஜாலியா இருக்கும். ஆனா வேண்டாம், பாவம் ஃபிஷ் செத்து போயிரும்ல. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் இப்பவே உள்ள குதிக்க போறேன்ப்பா. எப்படி ஜம்ப் பண்றேன் பாத்தீங்களா? ஜம்ப் பண்ண. குளிருதே தண்ணி அவ்வளவு ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு. எல்லாரும் வாங்க சீக்கிரமா, நல்லா இருக்கு விளையாடவே. லாலே லாலா லாலா ஜாலியா இருக்கு, குளிருதே. இன்னைக்கு ஒரு குளியில போட்ற வேண்டியது, அப்படியே குப்புற படுத்து ஸ்விம்மிங்க பாருங்களேன். ஜோயா, வா நம்ம சேர்ந்து விளையாடுவோம். நீ விளையாடுறத பார்க்கவே எனக்கு ஆசையா இருக்கும் உன் கூட விளையாடணும்னு. இரு, நானும் வந்து உன் மேலே எல்லா ஆர்பிஸ் பாலையும் தூக்கி போடுறேன். நீ தான் என்னை எப்பவுமே விளையாடும் போது கீழே தள்ளி விடுறல்ல. இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இல்லை இல்லை, முடியாது. நீ எப்பவும் என்கிட்ட வம்பு பண்ணுறல்ல, அதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஆர்பிஸ் பாலையும் உன் மேலே போட போகிறேன். அப்புறம் உன்னால் அங்கேருந்து எழும்பவே முடியாது. நீ வேணா பாரு. சரி, ரொம்ப கதறியே, பாவோன்னு சொல்லி சும்மா விடுறேன். அச்சச்சோ, தண்ணியில குதிக்கவே பயமா இருக்கே. சரி, கண்ணை மூடிட்டு குதிச்சிருவோம். மணி, என்னடா குப்புறப்படுத்து கிடக்குற? சரி இரு, நானும் உள்ள குதிக்கிறேன். ஜாலியா இருக்குல்ல இந்த ஸ்விம்மிங் பூல் விளையாட்டு. நல்லா வெயிலுக்கு எதமாவும் இருக்கு. நான் உங்க எல்லார் மேலேயும் ஆர்பிஸ் பாலை தூக்கி போடுறேன். நல்லா ஷைனிங்கா இருக்குல்ல இந்த பால்ஸ் எல்லாம். மணி, ஏன்டா ஓரமா போய் உட்காந்துட்டு இருக்க? இங்க பாத்தியா இந்த ஆர்பிஸ் பாலா எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு? போடும்போது அப்படியே வலிக்கிட்டு உள்ள போகுது இல்ல, பார்க்க செம்ம கியூட்டா இருக்கு. ஆமா சாரா, கால் கையிலெல்லாம் படும்போது ஏதோ கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குல்ல. எனக்கு என்னமோ மீன் வந்து கடிக்கிற மாதிரி தோணிட்டே இருக்கு. ஆமா, இப்போ உள்ள இருந்து முதல்ல வந்துதான் உனக்கு அடிக்க போகுது, பாத்துக்க. சிவானி, சும்மா இருக்க மாட்டியா? பயமுறுத்திக்கிட்டே இருக்க. இதுல முதல்ல இருக்காது. யாரை ஏமாத்தலாம்னு பாக்குற நீ? ஜோயா, சிவானி சண்டை போடுறதை விட்டுட்டு விளையாடுங்க. இங்க பாருங்க எப்படி முழுகுறேன்னு. நானும் முழுகுறேன், பயமா இருக்கு. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. எனக்கு நல்லா முழுகல் போட தெரியும்பா. 1 2 3, இங்க பாத்தீங்களா எப்படி முழுகல் போட்டேன்னு? சூப்பரா பண்றேன்ல. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு வந்து காப்பாத்துவா? வாய் வச்சுட்டு சும்மா இரு ஜோயா. எப்ப பாரு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காத. அதுவா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ பயப்படுறியான்னு பார்த்தேன். ஆமா, ரொம்ப நேரமா நம்மளே விளையாடிட்டு இருக்கோம். மணி விளையாடவே வராம இருக்கானே, எதுவுமே பேச கூட மாட்டேங்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கா குப்புறப்படுத்து? ஆமா ஜோயா, இவனுக்கு என்னாச்சு? மணி, ஏதாவது பேசுடா. ஏன்டா குப்புறப்படுத்திட்டே இருக்க? ஜோயா, எனக்கு என்னமோ மணி நிறைய தண்ணி குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் மயங்கி இருப்பான். சீக்கிரமா அவனை வெளியே கொண்டு போகணும். மணி, என்னடா மணி, இப்படியே படுத்துட்டு இருக்காத. பயமா இருக்குடா உன்னை பார்க்கவே. சீக்கிரமா எழுந்து வாடா. சிவானி, இவன் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் இவனை நிலத்துக்கு கொண்டு போய் போடுவோம். அதுக்கப்புறமா இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இவனை முழிக்க வச்சிருவோம். சரியா? நம்ம எப்படியாவது மணியை காப்பாத்திடலாம். ஜோயா, மணி எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அவன் நிறைய தண்ணி குடிச்சிட்டான் போல தோணுது. சிவானி, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண தெரியும்ல. நீ சீக்கிரமா வந்து மணிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவனை சரி பண்ணு. அப்படி இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும். இவனை குப்புற படுக்க வச்சு பார்த்தாச்சு. சரி, இப்போ வயிற்றுல கையை வச்சு அமுக்கி பார்ப்போம். அப்போ அவன் குடித்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் அவன் நல்லா ஆகிடுவான். ஃபஸ்ட்டு வயிற்றில் நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா ஃபோர்ஸாக பண்ணும்போது அவன் குடித்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். மணி, என்னடா ஆச்சு? ஒன்றும் ஆகாது, சரியா? சீக்கிரமாக நீ எழுந்துருவ. உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டோம். நம்ம பேசாம இவனை ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டு போயிடுவோமா? வேண்டாம் சாரா, மணிக்குலாம் எதுவும் ஆகாது. அதான் சிவானி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டால, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்துருவான். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப வலிக்கும்ல, அதனால அவன் இங்கேயே இருக்கட்டும். மணி, உனக்கு மூச்சு வந்துருச்சு.
ஆயிருச்சா? நாங்க ரொம்ப பயந்துட்டு தெரியுமா? நீ நிறைய தண்ணி குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தாண்டா உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறது நல்லதில்ல, வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். நீச்சல் தெரியலனா இறங்காமையாவது இருந்திருக்கலாம்லடா, ஏன்டா இப்படி ஆச்சு உனக்கு? சரி நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டேன், அவங்க இப்போ வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து